பனங்கிழங்க வச்சு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து சுவையாகவும் இருக்கும், கருப்பட்டி காப்பிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பனங்கிழங்க வச்சு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பனங்கிழங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். பனங்கிழங்கு வந்து வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். அரைவாசிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அந்த தண்ணிக்கு ஏற்றால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கிழங்குல வந்து உப்பு சேரும். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மூடி விட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பனங்கிழங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 4 கிழங்கு எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பனங்கிழங்க இப்படி துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கி வச்ச கிழங்க போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு அரிசி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு அரிசி ஒரு 3 போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் நம்ம கிழங்க அரைச்சி எடுத்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வேக வச்ச உடனே இப்படி அரைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் விட்டுட்டு அரைச்சோன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. திருநெல்வேலி பக்கம் அதிகமாக செய்வாங்க. இது வந்து சாப்பாடு கூட்டுக்கு, அப்புறம் காஃபி கூட்டுக்கு, டீ கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.